ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருமலாவில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கடை க்ளோஸ் பண்ணி க்ளீனிங் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை கல்யாணி காட்டேஜ் சைடு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல்ஸ் எல்லாமே அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி க்ளீன் செய்திருக்காங்க. அடுத்து புதன்கிழமை அன்றைக்கி கீழ் திருப்பதியில் புதன்கிழமைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. வியாழக்கிழமை தரிசனத்துக்கு உண்டானது. ஸோ கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு உண்டான டோக்கன் நாளைக்கு கொடுப்பாங்க. எந்த டைமில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து ஒரு நாளைக்கு ஒரு டைமில் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி நைட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் க்ரௌட் சேமாக தான் இருக்கும். அதிகாலை கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. நேற்று டோக்கன் வாங்கியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு இன்றைக்கி சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்றை விட இன்றைக்கு சர்வதர்ஷனத்தில் பக்தர்கள் க்ரௌட் அதிகமாகிருக்கு. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போகிறீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. 18 ஹவர்ஸ் ஆகும். டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டே இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கி 6 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்து ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 1600 ரூபாயில் 2 பேர் நம்ம புக் பண்ணிக்கிட்டு திருப்பதி பெருமாளை 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். கீழே அலிப்பிரிக்கிட்ட விசேஷ ஹோமம் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவசியம் நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கும் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு அடுத்து இன்றைக்கி காலையில் 11:30 மணிக்கு நவம்பர் மாதத்து ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்து பிரம்மோத்சவம் டே ஸ்ரீவாரி சேவா கோட்டா 2 ஸ்லாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. 10 நாள் சேவா இது. 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் பதிய முடியும். டெம்பிள் லிஸ்ட்லேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. 11ஆம் தேதிக்கு ஒரு ஸ்லாட்டும் 12ஆம் தேதிக்கு இன்னொரு ஸ்லாட்டும் க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். ஜென்ஸுக்குன்னு தனி கோட்டாவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்றைக்கி சாயந்தரம் 4 மணி போல் அக்டோபர் மாதத்து நான் பிரம்மோத்சவம் டேஸ் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி நவநீத சேவா பரகாமணி சேவா ரிலீஸ் பண்ணுறாங்க. பரகாமணி சேவா திங்கக்கிழமை ஸ்லாட்டும் வெள்ளிக்கிழமை ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. பரகாமணிக்கும் பிரம்மோத்சவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பரகாமணிக்கு ரிலீஸ் பண்ணுற ஸ்லாட் ஆஸ் யூஷுவல் அக்டோபர் மாதத்துக்கு மண்டே அண்ட் ஃப்ரைடே ஸ்லாட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மண்டேனா 4 நாள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமைனா 3 நாள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். பரகாமணி சேவாவுக்கு மட்டும் முந்தின நாள் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். 2 கேட்டகரி ரிலீஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி. பரகாமணி சேவா குறைஞ்சது 10வது படிச்சிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியில் 25 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க ஆண்கள் நம்ம பதிஞ்சுக்கலாம். எம்ப்ளாயி கேட்டகரினா 25 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க பதிஞ்சுக்கலாம். எம்ப்ளாயி கேட்டகரியில் ஃபோட்டோ, அடுத்து எம்ப்ளாயி ஐடி கார்டு அப்லோட் பண்ணணும். எம்ப்ளாயி கேட்டகரினா பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க. ஜென்ரல் கேட்டகரியில் ஃபோட்டோ, அடுத்து 10வது படித்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கணும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து ப்ரொஃபைல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் அப்போ டேட் சூஸ் பண்ணி புக் பண்ணால் போதும், ஈஸியாக இருக்கும். அடுத்து நவநீத சேவா புதன்கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. 7 நாள் ஸ்லாட் பெண்கள் மட்டுமே செய்யக்கூடியது. திருமலாவில் அதுவும் குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கும் பிரம்மோத்சவம் டேஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அது ரூல் படி 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். நவநீத சேவா. அடுத்து ஸ்ரீவாரி சேவாவில் திருப்பதி சேவா இருக்கும், திருமலா சேவா இருக்கும். திருப்பதி சேவானா செவ்வாய்க்கிழமை ஸ்லாட், வெள்ளிக்கிழமை ஸ்லாட். கீழ் திருப்பதியிலும் சேவா செய்யலாம், திருமலையிலும் சேவா செய்யலாம். திருமலானா செவ்வாய் புதன் வியாழன் ஸ்லாட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், போத் மேல் அண்ட் ஃபீமேலாகவும் புக் பண்ணிக்கலாம், ஜென்ஸ் தனியாகவும் புக் பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். 7 நாள் சேவா. இதில் 6ஆம் தேதி நீங்கள் திருமலா ஸ்லாட்டுக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இது 6 நாள் சேவாவாக தான் இருக்கும்.
ஜென்ரலாக ஸ்ரீவாரி சேவை 7 நாள். அக்டோபர் 6ஆம் தேதி நீங்கள் திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா அந்த சேவை 6 நாள் சேவாவாக இருக்கும். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுல ஸ்ரீவாரி சேவா 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க பதிஞ்சுக்கலாம். அடுத்து சாயந்தரம் 5 மணி போல் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா. அது ஏஜ் இது தான். அந்தந்த ஊரில் டிடிடியோட கோயில்கள் இருக்கும்ல, அங்கே போய் நம்ம சேவா செய்யலாம். பட் ஜென்ரலாக சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் ஓப்பன் ஆகலை, செக் பண்ணிக்கோங்க. 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும், போய் சேவா செய்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணுன்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலாவில் கொடுப்பாங்க. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் ரூம் லைனில் நின்னால் போதும். ஆதாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே அலாட் ஆகிருக்கோ அங்கே ஆன்லைன் பேமெண்ட் செய்துட்டு சாவி கொடுக்குறப்போ நம்ம 2 பேர் இருக்கோமான்னு சொல்லிட்டு அவசியம் செக் பண்ணுவாங்க. மத்தியானம் சாயந்தரமெல்லாம் ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. இப்போ வீக்கெண்டு, ஸோ பெஸ்ட்டு நம்ம காலையிலே போய் ரூம் எடுத்துக்கிறது கன்ஃபார்ம்டாக வேணும் அப்படின்னா. ரூம் கிடைக்கலன்னா பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கே ஃப்ரீ லாக்கர் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே தான் ரூல். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு டெம்பிள் லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட்டு டேட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபுல்லாக கிளிக்கிங் தான். எதுவும் நம்ம புக்கிங் அப்போ அப்லோட் பண்ணணும்ல. குரூப்பில் புக் பண்ணுறீங்கன்னா ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா தான் புக் பண்ணிக்க முடியும். 10 பேரில் மேக்ஸிமம் 15 பேர். இப்போது லேட்டஸ்ட்டாக சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சேவா சதனில். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சேவா புக் பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எந்த சேவா புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு. பிரம்மோத்சவத்துக்கெலாம் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.